வணக்கம். 1/6/2026 திங்கள் இரவு முதல் குரு பயிற்சி பலன் தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி உள்ளது? திருக்கணித பஞ்சாங்கப்படி இது கணிக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது. அன்று முதல் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதனை இப்போது காண்போம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வாக்குஸ்தானம் பலப்படும், உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு சங்கட்டங்கள் விலகும், தாயார் வழியில் இருந்த உடல் உபதைகள் சற்று குறையும், மற்றபடி விரயம் கட்டுக்கடங்காமல் போகும். எவ்வளவு வருவாய் வந்தாலும் அது ஒரு பக்கம் நம்மளை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உச்ச வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் சிறிய சிறிய மன உளைச்சல்கள், சங்கட்டங்கள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். வருமானம் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கும், அதே நேரம் சிக்கல்கள், பிரச்சனைகள் தலை தூக்கும். வாக்குஸ்தானம் மட்டும் பலப்படும். உங்களுடைய பக்குவத்தால், பேச்சு திறனால் நீங்கள் சில காரியங்களை சமார்த்தியமாக சமாளித்து கொள்ள உதவும் வாக்குஸ்தானம். மற்றபடி குருவனுடைய 5வது பார்வை விரய ஸ்தானமான நித்திரை ஸ்தானமான 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் வருவாய் எவ்வளவு இருந்தாலும் கையை விட்டு கரையக்கூடும். சற்று கவனத்தோடும் சிக்கனத்தோடும் இருப்பது உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். 7வது பார்வை உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் ஒரு நீச்சமடை வீட்டை உச்சஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுடைய வாக்குஸ்தானம் பலப்படும். சற்று மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பக்குவமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உருவாகும் உங்களுக்கு. அதே நேரம் 9வது பார்வையாக 4ஆம் இடம் உடல் ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதனால் தாயார் வழியில் இருந்த பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் சற்று சிக்கல்கள் இருந்தது, சற்று இப்போது தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாக உருவாகும். மூல நட்சத்திரம் தனுசு ராசி நண்பர்கள் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் பல வந்து சேரும். சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். போராட நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். சற்று கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உத்திராடம் வீண் பதற்றத்தை குறைத்து கொள்ள வேண்டும். சிக்கல்கள் வராமல் தவிர்க்க வேகத்தையும் பதற்றத்தையும் குறைத்து கொள்ளுங்கள். நினைத்தது நிறைவேறக்கூடிய அமைப்பாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். குரு ஆலயம் சென்று குரு பகவானை தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். நன்றி.